வணக்கம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்கள ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இப்போ சரியா இந்த நொடியில இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்க. அவங்க இப்ப என்ன பண்ணணும்? உங்க மூக்கின் எந்த துவாரத்தின் வழியா மூச்சு சீரா உள்ளே போயிட்டு வெளியில வருதுன்னு எப்பவாவது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இப்போவே எல்லாரையும் செக் பண்ணி பார்க்க சொல்லலாம். ஆமா, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். வலது பக்கமா இல்ல இடது பக்கமா இல்ல ரெண்டு பக்கமுமா? சளி பிடிச்சு மூக்கடைக்கிறப்ப மட்டும்தான் நாம மூச்சு விடுறோங்கிற விஷயத்தையே நம்ம பெருசா யோசிப்போம் இல்லையா? கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நாம அலச போற மூலப்பொருள் சரக்கலை அப்படிங்கிற ஒரு பழமையான மூச்சு பயிற்சியோட ஆச்சரியமூட்டும் காலக்கணக்குகளை பத்தினது. ரொம்பவே சுவாரஸ்யமான தரவுகள் இதுல இருக்கு. நிச்சயமா. நம்ம மூச்சுக்கும் வாரத்தின் நாட்களுக்கும் கோள்களின் சுழற்சிக்கும் ஏன் நம்ம உடலோட அந்த உயிரியல் கடிகாரத்துக்கும் உள்ள ரொம்ப நெருங்கிய ஆழமான தொடர்பு புரிஞ்சுக்கிறது தான் இந்த தேடலோட நோக்கம். தாராளமா ஆரம்பிக்கலாம். ஏன்னா நாம சுவாசிப்பது வெறும் உயிர் வாழ்வதற்கான ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ், அதாவது ஒரு அனிச்ச செயல்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். சரி, அப்போ இந்த சரக்கலை சாஸ்திரம் என்னதான் சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பிரிச்சு பாப்போம் வாருங்க. அந்த மூச்சு எப்படி பயணிக்குது, எப்போ பயணிக்குது அப்படிங்கறதுக்கு பின்னாடி பிரபஞ்சமும் நம்ம உடலும் இணைந்து செயல்படுற ஒரு துல்லியமான தாளம் இருக்கு. சரக்கலை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு முதல்ல என்ன அர்த்தம்னு சொல்லிட முடியுமா? சரம் அப்படின்னா மூச்சு அல்லது ஓட்டம்னு அர்த்தம். கலை அப்படிங்கிறது இத கையாளும் ஒரு நுட்பம், ஒரு அறிவியல். ஓ, அப்போ இது வெறும் காத்து உள்ளே போகுது வெளியே வருதுங்கிற விஷயம் கிடையாது? கண்டிப்பா கிடையாது. உடலோட வெப்பநிலைய, மனநிலைய, ஏன் பிரபஞ்சத்தோட ஆற்றலையே நம்ம மூச்சு எப்படி பேலன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கான்செப்ட் இது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். எந்த நேரத்துல எந்த நாசில மூச்சு ஓடணும்னு இயற்கையாவே ஏதாவது ஒரு டைம் டேபிள் இருக்கா என்ன? நிச்சயமா இருக்கு. அதாவது சரக்கலை சாஸ்திரப்படி அதிகாலை சூரிய உதயத்தின் போது தோராயமா காலை 6 மணி அளவுல எந்த கிழமையில நாம முழிக்கிறோமோ ஆ, அந்த கிழமைக்கு ஏத்த மாதிரி மூச்சு ஓடணுமா? ஆமா, சரியா சொன்னீங்க. அந்தந்த கிழமைக்கேற்ப ஒரு குறிப்பிட்ட நாசில மூச்சு ஓட தொடங்கணும்னு ஒரு கால அட்டவணையே ரொம்ப தெளிவா வச்சிருக்காங்க. காலையில முழிக்கும் போது இப்படி அட்டவணைப்படி மூச்சு ஓடினா என்ன நடக்கும்? அப்படி சரியா தொடங்குனா அந்த நாள் முழுக்க அவங்களோட உடல்நிலையும் மனநிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சித்தர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ கிழமைகளுக்கும் நம்ம மூச்சுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. அந்த அட்டவணையை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? இத கேக்குறவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல், அதாவது ஒரு எனர்ஜி லெவல் இருக்குன்னு சரக்கலை சாஸ்திரம் சொல்லுது. இத கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்களேன். வாரத்தின் நாட்களை 2 முக்கிய பிரிவுகளா பிரிக்கிறாங்க. முதல்ல உஷ்ண நாட்கள். உஷ்ண நாட்கள்னா எந்தெந்த கிழமைகள் வரும்? ஞாயிறு, செவ்வாய், சனி ஆகிய 3ம் உஷ்ணமான மற்றும் கடுமையான ஆற்றல் கொண்ட நாட்கள். இந்த நாட்களோட தன்மையே கொஞ்சம் வீரியமா இருக்கும். ஓ, அதாவது இந்த 3 நாளும் உடம்புக்கு ஒரு ஹீட்டர் தேவைப்படுற நாட்கள்னு வச்சுக்கலாமா? எக்ஸாக்ட்லி. இந்த கடுமையான ஆற்றலை எதிர்கொள்ள அதிகாலை சூரிய உதயத்தின் போது சூரிய கலை எனப்படும் வலது நாசியில மூச்சு ஓடத் தொடங்கணும். வலது நாசி சூரியக்கலையா? ஆமா, வலது நாசிங்கிறது உடம்போட வெப்பத்தையும் சுறுசுறுப்பையும் குறிக்கும். இத சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு அறிவியல்ல சொல்லுவாங்க. அப்போ லாஜிக்கா பார்த்தா மீதமுள்ள நாட்கள்ல உடம்புக்கு ஏசி தேவைப்படும், கரெக்டா? சரியா பிடிச்சிட்டீங்க. திங்கள், புதன், வெள்ளி ஆகிய 3ம் குளிர்ச்சியான மென்மையான ஆற்றல் கொண்ட நாட்கள். அப்போ இந்த நாட்கள்ல சந்திரகலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடது நாசியில மூச்சியோட தொடங்கணுமா? அதேதான். இடது நாசிங்கிறது குளிர்ச்சியையும் அமைதியையும் குறிக்கக்கூடியது. இது உடல ரிலாக்ஸையும் சிஸ்டம். இயற்கைக்கும் நம்ம உடம்புக்கும் இருக்கிற இந்த இணைப்ப கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திங்கள் புதன் வெள்ளினா இடது பக்கம் ஏசி ஆன் ஆகணும். ஆமா, ஞாயிறு, செவ்வாய், சனினா வலது பக்கம் ஹீட்டர் ஆன் ஆகணும். ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கும். வாரத்துல மொத்தம் 7 நாட்கள். நீங்க எந்த நாளை கேட்க வர்றீங்கன்னு எனக்கு தெரியும். வியாழக்கிழமை தானே? ஆமா, 6 நாட்களுக்கு கணக்கு சொல்லிட்டீங்க. நடுவுல அந்த வியாழக்கிழமைக்கு மட்டும் என்ன கணக்கு? ஏன் அதுக்கு மட்டும் ஒரு நிலையான நாசி இல்ல? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இங்கதான் சரக்கலைங்கிறது வெறும் மனித உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தோடவும் தொடர்புடையதுன்னு நமக்கு புரியும். பிரபஞ்சத்தோட தொடர்புடையதா? வியாழக்கிழமைக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன லிங்க்? வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய நாள், ஜூபிட்டர் கிரகத்தோட நாள். இது ரொம்ப சமநிலையான கிரகம். ஓ, அப்போ இதுக்குன்னு தனியா உஷ்ணமோ குளிர்ச்சியோ கிடையாதா? கிடையாது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது சந்திரனின் சுழற்சியோடு நேரடியாக இணைந்து செயல்படும் தன்மை கொண்டது. ஓ,
ஒரு நிமிஷம். வியாழக்கிழமை மட்டும் நம்ம மூச்சு சந்திரனோட கட்டுப்பாட்டுக்குள்ள போகுதா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் ஆழமா சொல்லுங்களேன். நிச்சயமா. சந்திரனின் சுழற்சி வளர்பிறை தேய்பிறைன்னு 2 நிலைகள் கொண்டதுன்னு நமக்கு தெரியும். ஆமா. அத வச்சு மூச்சு மாறுமா? ஆமா. வளர்பிறை காலங்கள்ல பூமியிலும் சரி மனித உடலிலும் சரி இயற்கையாகவே நீர்ச்சத்தும் குளிர்ச்சியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ அந்த சூழலோட ஒன்றி போக வளர்பிறை வியாழக்கிழமைகள்ல குளிர்ச்சியை குறிக்கும் சந்திர கலையில மூச்சு தொடங்குமா? சரியா சொன்னீங்க. இடது நாசியில தொடங்கும். அப்படியே தேய்பிறை காலத்தை எடுத்துக்கோங்க. தேய்பிறையில உஷ்ணம் படிப்படியா அதிகரிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த வெப்ப மாற்றத்தை சமாளிக்க தேய்பிறை வியாழக்கிழமைகள்ல உஷ்ணத்தை குறிக்கும் சூரிய கலையான வலது நாசியில மூச்சுவோட தொடங்கும். இது எவ்வளவு அற்புதமான நுட்பம்! நம்ம மனித உடல் இந்த மாபெரும் பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன பிரதிபலிப்பா செயல்படுதுங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது. உண்மையாகவே இது ஒரு பிரம்மாண்டமான விஷயம்தான். சரி, இதுவரைக்கும் நாம பேசினதெல்லாம் அதிகாலை 6 மணிக்கு சூரியன் உதிக்கும் போது நடக்கிற கணக்கு. இப்போ ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்வி. கேளுங்க. ஒருவருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு அட்டவணைப்படி வலது நாசியில மூச்சு தொடங்கிடுச்சுன்னு வச்சுப்போம். அந்த நாள் முழுக்க, அதாவது 24 மணி நேரமும் ஒரே பக்கம்தான் மூச்சு ஓடிட்டு இருக்குமா? இங்கதான் அறிவியல் ரீதியான யதார்த்தம் உள்ள வருது. நாம இதுவரை பேசின அட்டவணை சூரிய உதய நேரத்திற்கு மட்டுமே பொருந்தும். அப்போ பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? பொழுது விடிஞ்ச பிறகு மனித உடலோட உயிரியல் கடிகாரத்தின்படி, அதாவது அந்த பயாலஜிக்கல் கிளாக் படி மூச்சு இயற்கையாகவே மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்குமா? எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை இப்படி மாறும்? ஒவ்வொரு 90 முதல் 120 நிமிடங்களுக்கு ஒரு முறை மூச்சு ஒரு நாசியிலிருந்து மற்றொன்றுக்கு இயற்கையாகவே மாறும். ஓ, அப்போ 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலதிலிருந்து இடதுக்கும் இடதிலிருந்து வலதுக்கும் ஷிஃப்ட் ஆகுமா? ஆமா, அப்படி மாறுவதுதான் ஒரு ஆரோக்கியமான மனித உடலோட அடையாளம். அப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இப்போ உங்க மூச்சை செக் பண்ணி பார்த்தா இந்த சைக்கிளோட ஏதோ ஒரு பகுதியில நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்ட். ஒருவேளை இப்போ சரியா ஷிஃப்ட் ஆகிற நேரமா கூட இருக்கலாம். சரி, ஒருவேளை ஒருத்தருக்கு இப்படி மூச்சே மாறவே இல்லைன்னா என்ன ஆகும்? அது ஒரு மிக முக்கியமான மருத்துவ ரீதியான அபாய எச்சரிக்கைன்னு தான் சொல்லணும். அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா 24 மணி நேரமும் மூச்சு ஒரே பக்கமாவே ஓடினால் அது உடலில் ஏதோ ஒரு சமநிலையின்மை இருப்பதற்கான தெளிவான அறிகுறி. சமநிலையின்மைனா எந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம்? ஒண்ணு, அந்த நபர் அதீத மன அழுத்தத்துல இருக்கணும், இல்லனா உடல்ல ஏதோ ஒரு நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். மருத்துவ ரீதியாவும் இது உண்மைதான். பழங்கால சரக்கலை சாஸ்திரமும் நவீன உயிரியல் அறிவியலும் எவ்வளவு துல்லியமா ஒன்னோடு ஒன்னு இணையுதுங்கிறது கேட்கும் போதே ரொம்ப வியப்பா இருக்கு. சுருக்கமா தொகுத்து வழங்கிடலாம். ஆமா, ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். சூரியக்கலை, சந்திரக்கலைன்னு உஷ்ண மற்றும் குளிர்ச்சி நாட்களுக்கான கணக்க பார்த்தோம். அப்புறம் வியாழக்கிழமையோட அந்த நிலவு கணக்கையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம 90 முதல் 120 நிமிடங்களுக்கு ஒரு முறை நடக்கிற அந்த உயிரியல் கடிகார மாற்றத்தையும் தெளிவா பார்த்தோம். சரி, இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஏன் முக்கியம்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா அதை நம்ம சொல்லியே ஆகணும். உங்க உடலோட ஆரோக்கியமோ பிரபஞ்சத்தோட தாளமோ எந்த அளவுக்கு ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு நீங்க உணர்ந்து கொள்ள இது ரொம்பவே உதவும். நாம யாருமே இயற்கையை விட்டு தனிச்சு இல்லைங்கிறத இது ஒவ்வொரு நொடியும் உணர்த்துது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆழமான சிந்தனை தோணுது. அடுத்த முறை நீங்க மதிய நேரத்துல ரொம்ப சோர்வா உணரும் போதோ, இல்ல எதுலயும் கவனம் செலுத்த முடியாம கவனச்சிதறல் ஏற்படும் போதோ, உங்களோட எந்த நாசியில மூச்சு ஓடுதுன்னு கொஞ்சம் பொறுமையா கவனிச்சு பாருங்க. அந்த மூச்சோட ஓட்டத்தை உணர்ந்து விழிப்புணர்வோட அதை நீங்களே மாற்றுவது, அதாவது அடைபட்டிருக்கிற மூக்கின் வழியே கொஞ்சம் சிரமப்பட்டு மூச்சை இழுத்து விட்டு அந்த சைக்கிளை மேனுவலா மாற்றுவது உங்களோட மூளைக்கும் நரம்பு மண்டலத்திற்குமான ஒரு ரீசெட் பட்டனா இருக்குமோ? நவீன அறிவியல் இன்னைக்கு லேப்ல தேடிட்டு இருக்கிற பல பதில்கள் நம்ம சுவாசத்துக்குள்ளேயே ரொம்ப சத்தமில்லாம ஒழிஞ்சிருக்கலாம். இத நீங்களே உங்க உடம்புல ஆராய்ந்து பாருங்க. நிச்சயமா ஒரு சின்ன மூச்சு பயிற்சி உங்களோட ஒரு நாளைய முழுசா மாற்றி அமைக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு பதிவு இது. இந்த ஆழமான தேடல்ல இருந்து ரொம்பவே உற்சாகமாவும் சிந்திக்க வைக்கிற வகையிலையும் நம்ம விடை பெறுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.